நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். இன்றைக்கி ஆசீர்வாதத்தை தேடிதான் அனைத்து மனிதர்களுமே தெய்வங்களை தேடுகிறார்கள். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அப்போ நீதிமான்களாய் நாம் நடக்கும் பொழுது என் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஆண்டவருடைய வார்த்தையிலே பார்க்கிறோம், நீதிமான்கள் என்றால் யார்? அவருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்கள், உத்தமமாய் நடக்கிறவர்கள், நீதி நியாயத்தோடு வாழுகிறவர்கள் தான் நீதிமான்கள். அவர்கள் மேல் கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் தங்குகிறதா. அது மாத்திரம் இல்லை, 22ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஆசீர்வாதம். இந்த உலகமும் ஆசீர்வாதங்களை கொடுக்குது நிறைய பேருக்கு. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களோட வேதனையோடு தான் இருக்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள் இரவில் நிம்மதியாய் தூங்க முடியலைன்னு தான் சொல்கிறாங்க. புகழின் உச்சியிலே கோடிக்கணக்கான சொத்தோடு இருக்கிற பல நடிகர்கள் நடிகைகள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் திடீரென்று. மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். வேதனையோடு கூடிய வருமானம் நமக்கு எதற்கு? வேதனையோடு கூடிய ஐஸ்வர்யம் எதற்கு? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு தேவை. அந்த ஆசீர்வாதம் வரும்பொழுது நமக்கு தேவையானவைகளை அவர் தருகிறார். உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவுள். பணக்காரனாக வேண்டும் என்று தீவி இருக்கிறவர்கள் தான் அநேக வேதனைகளினால் தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பணம் நிம்மதியை தராது, சமாதானத்தை தராது. கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் வேதனை இல்லாத செல்வத்தை உங்களுக்கு தரும். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் நீதிமானாய் அவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் தங்கும். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் நீதிமானாய் நடப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தியும் ஆண்டவரே. வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை தார். வேதனையோடு கூடிய ஐஸ்வர்யம் எங்களுக்கு வேண்டாம். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் வருகிற ஐஸ்வர்யம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எங்களை வேதனை இல்லாமல் நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் இந்த பூமியில் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் குடும்பத்தில் இப்பொழுது காணப்படுகிற எல்லா நிம்மதி இல்லாத தன்மைகளை மாற்றும் மகிழ்ச்சியான வாழ்வைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.